வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின், அதாவது கணுக்கால் மூட்டில் ஏற்படக்கூடிய சுளுக்கு, ஜவ்வு பிசுங்குதல். நம்ம எல்லாத்துக்குமே வந்து வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயினால நம்ம கஷ்டப்பட்டிருப்போம். நார்மலாக நடந்து போயிட்டு இருக்கப்ப ஆங்கிள் ஜாயிண்ட் ட்விஸ்ட் ஆகி நம்மளுக்கு அந்த இடத்துல வலியும் வீக்கம் வர்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னா வந்து நம்ம வீட்டு முறை வைத்தியத்தில் இது சரி பண்ணிடலாமா, இல்லை டெஃபினட்டாக வந்து நம்ம ஆர்த்தோ டாக்டரை பார்த்து இதுக்கு ஏதாவது மாவு கட்டு போடணுமா, நீண்ட நாட்களாக வந்து வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பிசியோதெரப்பி பயிற்சிகள் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆச்சுன்னா வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னன்றதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய சுளுக்கு வந்து முக்கியமாக வந்து விளையாட்டு காயங்கள்னால தான் காமனாக வருது. அதுவும் உலக அளவில் பார்த்தோம்னா விளையாட்டு காயங்கள்ல ரெண்டாவது முக்கியமான காரணம் இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் சொல்றாங்க. அடுத்தபடியாக வந்து இது ஃபீமேல்ஸுக்கு தான் ரொம்ப காமனாக வருதுன்னு சொல்றாங்க. ஆங்கிள் ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல முதன்மை காரணமாக வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின் இருக்குது அப்படின்றாங்க. அடுத்தபடியாக வந்து இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் வந்து முக்கியமாக வந்து ஆங்கிள் ஜாயிண்டோட வெளிப்புறம், அதாவது அவுட்டர் ஏரியால தான், லேட்டரல் சைடு தான் நடக்குது அப்படின்றாங்க. 85% வந்து வெளிப்புறமாக தான் இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் இன்ஜுரி அப்படி நடக்குதுன்றாங்க. செகண்ட் வந்து இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து இந்த ஜாயிண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 எலும்பு சேர்ந்து ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. நம்ம உடம்புகளில் மற்ற இடத்துலலாம் பார்த்தோம்னா 2 எலும்பு சேர்ந்து தான் ஒரு ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு ஹிஞ்ச் ஜாயிண்ட். அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா மேலே நம்ம கால் எலும்புல வந்து டிபியான்ற ஒரு பெரிய எலும்பு இருக்கும், ஃபிபுலான்ற ஒரு சின்ன எலும்பு இருக்கும், பாதத்தில் வந்து மேல் பகுதியில் வந்து டேலஸ்ங்கிற ஒரு எலும்பு இருக்கும். இந்த 3 எலும்பும் சேர்ந்து தான் வந்து நம்மளுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. இந்த எலும்புகளோட வடிவமைப்பும் அதை சுற்றி இருக்கிற தசைகளும் தசை நார்களும் சேர்ந்து ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு முக்கியமான ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸோ அதனால வந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகாமல் நம்ம நடக்கிறப்பையா இருக்கட்டும், ஓடுறப்பையா இருக்கட்டும், கீழே உட்காந்து எதிர்க்கிறப்பையா இருக்கட்டும், ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த லிகமெண்ட்டை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை சுற்றி வந்து பலவிதமான ஜவ்வுகள் இருந்தாலும் நம்மளுக்கு உள்புறமாக, அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு உள்புறமாக இருக்கிற ஜவ்வுகளும் வெளிப்புறமாக இருக்கிற ஜவ்வுகளும் தான் ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஸோ அதில் உள்பக்கம் இருக்கிற ஜவ்வில் முக்கியமான ஜவ்வு என்னன்னு பார்த்தோம்னா டெல்டாய்டு லிகமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜவ்வு வந்து ஒரு ஃபேன் ஷேப்பாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஜவ்வு. ஸோ ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு வெளிப்புறம், அதாவது அவுட்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஜவ்வு என்னன்னு பார்த்தோம்னா டாலோஃபிபுலார் லிகமெண்ட். இந்த டாலோஃபிபுலார் லிகமெண்ட் தான் வந்து நம்மளுக்கு வெளிப்புறம் வந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுக்குது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக கிளியக்கூடிய ஜவ்வு. எப்படி ஜவ்வு கிளியுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கப்ப இந்த பாதம் வந்து உள்பக்கமாக திரும்புறப்ப இந்த ஜவ்வு டாலோஃபிபுலார் லிகமெண்ட்டுக்குரிய ஜவ்வு வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகி அதில் மைக்ரோடியர்ஸ் ஏற்பட்டு சடனாக கிளியுது. ஸோ இது வந்து ஒரு டைப். இதுதான் வந்து 85% காமனாக இருக்கு. அடுத்தபடியாக எவர்ஷன், அதாவது பாதம் வந்து வெளியே திரும்புறப்ப நம்மளுக்கு இந்த டெல்டாய்டு லிகமெண்ட் உள்பக்கம் இருக்க ஜவ்வு வந்து ஸ்ட்ரெச் ஆகி கிளியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான லிகமெண்ட் அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பக்கத்தில் இருக்க அந்த போனையும் சேர்த்து வந்து பிச்சுக்கிட்டு வரும். ஸோ இதெல்லாம் வந்து அவல்சன் ஃப்ராக்சர்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரேராக தான் இந்த ஜாயிண்ட்ல வந்து இந்த லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு பார்த்தோம்னா இந்த 2 எலும்புகள் மூட்டு பகுதிக்கு மேலே வந்து இந்த டிபியாவும் ஃபிபுலாவும் பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு நடுவில் வந்து ஒரு சிண்டஸ்மோட்டிக் லிகமெண்ட் இருக்கும். இந்த லிகமெண்ட்டும் இன்ஜுரி ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஸ்ப்ரெயின் நம்ம சொல்லுவோம். இதை வந்து ஹை ஆங்கிள் ஸ்ப்ரெயின் சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம அனட்டமி, அதாவது ஆங்கிள் ஜாயிண்டோட அனட்டமி. ஸோ இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் ஏற்படக்கூடிய சுளுக்கு வந்து முக்கியமாக யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் தான் அதிகமாக காமனாக வருது. விளையாட்டு வீரர்களுக்கு குறிப்பாக வந்து பேஸ்கெட் பால், வாலிபால், இந்த மாதிரி ட்விஸ்டிங், அதாவது காலில் வந்து திரும்பக்கூடிய ஸ்போர்ட்ஸ் இருக்கிறப்ப வந்து நம்மளுக்கு அந்த ட்விஸ்டிங் இன்ஜுரினால நம்மளுக்கு அந்த லிகமெண்ட் டேர் ஆகிறத பார்க்குறோம். ரெண்டாவது வந்து டான்சர்ஸ்க்கும் அந்த மாதிரி ட்விஸ்டிங் இன்ஜுரிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நார்மலாக வந்து வீட்டில் ஏற்படக்கூடிய காயங்கள், அதாவது தண்ணியில் வந்து வலிக்கி விட்டு விழுகிறது, பாத்ரூமில் வலிக்கி விட்டு விழுகிறப்ப இந்த கணுக்கால் வந்து ட்விஸ்ட் ஆகி நம்மளுக்கு இன்ஜுரி ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து படிக்கட்டு ஏறுறப்ப இறங்குறப்ப நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையில் வந்து காலில் படிக்கட்டை வந்து தவற விட்டு ஸ்லிப் ஆகி விழுகிறப்ப நம்மளுக்கு இந்த ட்விஸ்டிங் இன்ஜுரியில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்களில் வந்து ஹை இம்பாக்ட் இன்ஜுரிஸ், அதாவது சாலை விபத்துகள்லையும் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஆகி நம்மளுக்கு வந்து இந்த லிகமெண்ட் ஸ்ப்ரெயின் ஆகலாம். சில சமயங்களில் ரொம்ப ஹை இம்பாக்ட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்மளுக்கு வந்து இந்த இன்ஜுரிஸ் ஆகும். ஸோ இந்த இன்ஜுரிஸில் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா மெயினாக வந்து நம்மளுக்கு கணுக்காலில் வந்து குறிப்பாக வந்து வலியோட சேர்ந்து வீக்கங்கள் இருக்கும். ஸோ அந்த வீக்கம் வந்து பார்த்தோம்னா சிம்பிளாக வந்து லோக்கலைஸ்டாக அந்த இடத்துல மட்டும் இருக்கலாம். சில சமயங்களில் வந்து நம்ம அந்த வலி வந்து சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அதிகமாக நடந்தோம்னா அந்த வீக்கம் கால் ஃபுல்லாக வந்து பாதம் ஃபுல்லாக பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வந்து ப்ரூயிசிங் சொல்லக்கூடிய அந்த ரத்தக்கட்டு, பிளட் கிளாட் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ரெட்டிஷ் டிஸ்கலரேஷனாக இருக்கலாம், இல்லை வந்து பிளாக்கிஷ் டிஸ்கலரேஷன் ஆகலாம். ஸோ சம்டைம்ஸ் வந்து அந்த கால் பாதங்களுக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து அந்த ட்விஸ்டிங் ஆகிறப்ப நம்மளுக்கு அதுவும் ஸ்ட்ரெச் ஆகி நம்மளுக்கு மதப்பு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இதோட காமன் சிம்டம்ஸாக நம்ம பார்க்குறோம். ரொம்ப அட்வான்ஸ்டு ரேர் கண்டிஷனில் வந்து பார்த்தோம்னா அந்த லிகமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டேர் ஆகிறப்ப நம்ம அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்லோகேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயினை பொறுத்தவரையும் எய்தர் வந்து சிம்பிளாகவும் இருக்கலாம், இல்லைனா மேஜராக வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேராகவும் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த டைம் இது சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்கிற பட்சத்தில் நம்ம வீட்டு முறை வைத்தியம் பண்ணாலே போதும். பட் அதில் வந்து நம்மளுக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, பெயின் ரொம்ப சிவியராக இருக்குது, காலை ஊன்றதுக்கே கஷ்டமாக இருக்குன்றப்ப டெஃபினட்டாக வந்து நம்ம ஆர்த்தோ டாக்டரை பார்க்கணும். ஸோ அந்த ஆர்த்தோ டாக்டர் பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பெஷல் டெஸ்ட் ஒரு 2-3 டெஸ்ட் இருக்குது. நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து இன்வர்ஷன் இன்ஜுரியாக இருக்கா, எவர்ஷன் இன்ஜுரியாக இருக்கா அப்படின்றதுக்கு வந்து நம்ம அந்த ஆங்கிளில் வந்து
உள்ளேயும் வெளியவும் திருப்பி பார்ப்பாங்க, ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வலி வருதுன்னு கண்டுபிடிச்சு அதுக்குரிய வந்து நம்மளுக்கு வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆயிருக்குங்கிறத ஜட்ஜ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து நம்மளுக்கு இது வந்து எக்ஸ்ரேல ஒன்றும் பெருசாக தெரியலனாலும் எக்ஸ்ரேல எடுத்து பார்க்கறது மூலமா நம்மளுக்கு ஏதாவது அவல்சன் ஃப்ராக்சர் ஆயிருக்கா, இல்லை வந்து அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்ல வந்து இந்த சிண்டஸ்மோட்டிக் லிகமெண்ட் ஏதாவது இன்ஜூரி ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டு இடையில கேப் கொஞ்சம் பெருசா இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ்ரே ஹெல்ப் பண்ணும். இதை வந்து 100% எந்த இடத்துல டேர் ஆயிருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்னு பார்த்தோம்னா எம்ஆர்ஐ தான். ஸோ எம்ஆர்ஐல பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து அந்த டாலோ ஃபிபுலார் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேட்டரல் சைடு வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய ஜவ் வந்து முன்னாடி கிழிஞ்சிருக்கா பின்னாடி கிழிஞ்சிருக்கா அதை உறுதிப்படுத்த முடியும். அதோட சேர்த்து நம்மளுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாகவும் அந்த ஜவ்வு கிழிச்சலை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த ஜவ் வந்து என்ன கிரேடில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஜென்ரலாக வந்து பார்த்தோம்னா இது வந்து சாதாரண சுலுக்காக இருந்தால் வந்து கிரேட் 1ன்னு சொல்கிறோம். கிரேட் 1 அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன கிழிசல்கள் மட்டும் தான் அந்த ஜவ்வுக்குள்ள இன்ட்ரா சப்ஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வலி மட்டும் தான் இருக்கும், லேசான வீக்கம் இருக்கும், அவங்களால நடக்க முடியும். ஸோ இதை வந்து நம்ம கிரேட் 1ன்னு சொல்கிறோம். கிரேட் 2 பொறுத்தவரை நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா அந்த லிகமெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 50% வந்து கிழிஞ்சிருக்கும். ஸோ இந்த 50% கிழிஞ்சிருக்கப்போ அவங்களுக்கு வீக்கமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், வலியும் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், காலை ஊன்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, காலை ஊன்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில சமயங்களில் யாராவது ஒருத்தர் தூக்கிட்டு தான் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கிரேட் 2ன்னு சொல்லுவோம். கிரேட் 3 பொறுத்தவரையும் அந்த லிகமெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக 100% வந்து கம்ப்ளீட்டாக ரப்சர் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து டிஸ்லோகேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களால சுத்தமாக காலை ஊனவே முடியாது, ரொம்ப டிஃபார்ம்டியாக இருக்கும். காலையை பார்த்தோம்னா ரொம்ப வளைஞ்ச மணிக்கு ரொம்ப டிஃபார்ம்டாக இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் தான். ஆங்கிள் ஜாயிண்ட்ல வந்து ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு, நம்ம என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டு முறை ட்ரீட்மெண்ட் நம்மளே பண்றது என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா இந்த ரைஸ் ப்ரோட்டோகால்ங்கிறத ஃபாலோ பண்ணணும். ஆர் அப்படின்னு சொன்னா ரெஸ்ட்னா வந்து நம்மளுக்கு அந்த அடிப்பட்ட பகுதிக்கு வந்து ஆங்கிள் ஜாயிண்ட்க்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஏதாவது பிரேசஸ் போட்டுக்கலாம், அதாவது பிளாஸ்டிக் பிரேசஸ் மாதிரி வந்து ஆங்கிள் பிரேசஸ் இருக்கும், அதை போடுறது மூலமா நம்ம அந்த பாதங்களை வந்து நம்ம அசைய விடாம தடுத்து அதை இம்மோபிலைஸ் பண்ணி ரெஸ்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து உடனடியாக வந்து 10 to 15 மினிட்ஸ்லேயே ஐஸ் பேக் வைக்கணும். ஐஸ் பேக் வைக்கிறது மூலமா அந்த ஸ்வெல்லிங் வந்து நல்லா குறையும். மூணாவது பார்த்தோம்னா அதுக்கு வந்து கம்ப்ரெஷன் பேண்டேஜ், அந்த வீக்கமான பகுதியில் வந்து நம்மளுக்கு அந்த கிரிப் பேண்டேஜ் சொல்லக்கூடிய கம்ப்ரெஷன் பேண்டேஜ் அப்ளை பண்ணுறது மூலமா நம்மளுக்கு அந்த வீக்கங்கள் குறையும். ஃபார் எலிவேஷன், காலை வந்து நம்ம தூக்கி ஒரு பில்லோ கடியில் வச்சுக்கிறது மூலமா நம்மளுக்கு அந்த வீக்கங்கள் இன்னும் நல்லா குறைஞ்சி வலி குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில சமயங்களில் வலி இருக்கிறப்ப நம்மளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பெயின் கில்லர்ஸ் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ், சம்டைம்ஸ் நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணுறது மூலமா வந்து நம்மளுக்கு கிரேட் 1 டேர் வந்து ஒரு வாரத்தில் டு ஒரு 10 days 7 to 10 days நம்மளுக்கு க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே இது சம்டைம்ஸ் வந்து பெயின் குறையலை அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம டெஃபினட்டாக வந்து டாக்டரை பார்த்து தேவைப்பட்டாலும் வந்து அது கிரேட் 2 டேராக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி மாவு கட்டு போடுறது ரொம்ப நல்லது. இந்த மாவு கட்டு வந்து வாக்கிங் மாவு கட்டு மாதிரி போட்டுக்கலாம், நடக்கிற மாதிரி மாவு கட்டு இருக்குது அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ அது போடுறது மூலமாக என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெஸ்ட் கொடுத்துரும், இம்மோபிலைஸ் பண்ணிடும். நம்ம வந்து அசைவு கண்டிப்பாக இருக்காது. அசைவு இல்லாமல் இருந்தாலே வந்து அதை சுற்றி இருக்கிற தசைநார்கள் வந்து சீக்கிரம் வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த இப்போ போடுற பிஓபிலாம் பார்த்தோம்னா ஃபைபர் காஸ்ட், பிளாஸ்டிக், சிந்தட்டிக் காஸ்ட்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால அதை போட்டுட்டே நம்ம நடக்கிற மாதிரி காஸ்ட் வந்துருச்சு. சின்ன சின்ன வேலைகள், வீட்டு வேலைகள், நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய ஹவுஸ் ஹோல்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த மாவு கட்டு போட்டுட்டே நம்ம பண்ணிக்கலாம். இது வந்து 2 வாரம் போடுறது மூலமா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து அந்த உள்ள இருக்க லிகமெண்ட்ஸ் வந்து அந்த கிரேட் 2 டேர் ஆயிருந்துச்சுன்னா நம்ம கிரேட் 1 டேர் மாறிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு கட்டை கழட்டிட்டு நம்ம கிரிப் பேண்டேஜோ இல்லை வந்து ஆங்கிள் பைண்டோ நம்ம போட்டுட்டு ஒரு 1 week 10 days நம்ம அது போட்டுருக்கிறது மூலமா கம்ப்ளீட்டாக ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் 3 வாரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், அதாவது ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஸோ அந்த இறுக்கத்தை குறைக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி பயிற்சிகள் பண்ணுறது அவசியம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் ஒர்க்குக்கு போயிடுவோம். நார்மல் ஒர்க்குக்கு போகிறப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் நம்மளுக்கு குறைஞ்சிருக்காது, ப்ராப்பராக வந்து சுற்றி இருக்கிற மசில்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக ஸ்ட்ரென்த்தன் இல்லாமல் இருக்கிறனால நம்மளுக்கு திருப்பி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆகிறப்ப லைட்டாக வந்து ட்விஸ்ட் ஆகிறப்ப ரீடியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ரீடியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு 2 to 3 weeks வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணுறது, அது குறிப்பாக வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங், மூட்டுகளை சுற்றிக்கூடிய தசை நார்களை வந்து வலிமைப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சிம்பிளாக பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம்னா நார்மலாக நம்ம அடிப்பட்ட ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து காலை வந்து அப்படியே சுற்றலாம், ஆங்கிள் ஜாயிண்ட்டை வந்து அப்படியே ஏர்லேயே வந்து சர்க்கிள் பண்ணலாம். ஸோ இதை வந்து நம்ம டோ சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறோம். பாதத்தை வந்து அப்படியே வந்து ஏர்லேயே வந்து சுற்றுறது, மேலைங்களையும் ஆட்டுறது, இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணலாம். அடுத்தபடியாக பார்த்தோம்னா ஆல்ஃபபெட் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏர்லேயே வந்து நம்ம வந்து ஆல்ஃபபெட்டை வந்து எழுதலாம், டோஸை வச்சு ABCDன்னு எழுதுறது மூலமா அந்த ஆங்கிள் ஜாயிண்ட் வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச் ஆகி ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ், குறிப்பாக வந்து காஃப் மசில் வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் பண்ணணும். ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி வாழை பிடிச்சி தள்ளி பண்ணுறப்ப நம்மளுக்கு ஆங்கிள் ஜாயிண்ட்டு கீழே வந்து ஸ்ட்ரெச் ஆகி நம்மளுக்கு அந்த காஃப் மசில்லாம் வந்து ஸ்ட்ரெச் ஆகி நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும்.
ப்ளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் எக்ஸசைஸ் ஆங்கிள் ஜாயிண்ட்டை சுற்றி இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து இந்த ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வந்து நம்ம போட்டுட்டு ஃபுட்டில் வந்து மாட்டிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடாக வந்து நம்ம தள்ளுறது மூலமாக ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த மசில்ஸ் வந்து வெளிப்பக்கம் இருக்கிற மசில்ஸ் உள்பக்கம் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்த் ஆகுது. அடுத்தபடியாக பார்த்தோம்னா நமக்கு பேலன்ஸ் ட்ரைனிங். இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டை பொறுத்தவரை நமக்கு அடிபட்டுருச்சு அப்படின்றப்ப அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த சுற்றி இருக்கிற லெகமெண்ட்ஸ்லாம் வீக் ஆகி நம்மளுக்கு வந்து அந்த பேலன்ஸ் கிடைக்காது. ஸோ அதை பேலன்ஸ் நல்லா வர்றதுக்காண்டி இந்த மாதிரி பேலன்ஸ் ட்ரைனிங் அந்த ஆஃப் சர்க்கிள் இருக்க போர்டில் வந்து மேலே நின்று பேலன்ஸ் ட்ரைனிங் பண்ணுறது மூலமாக நம்ம பழையபடி நார்மலாக வந்து நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனலாக வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஹை இம்பாக்ட் எண்டூரன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்து நம்ம இன்வால்வ் ஆகி கொஞ்சம் ஆங்கிளுக்கு வந்து நம்ம கோஆர்டினேட்டடாக மூவ்மெண்ட் பண்ணுறது மூலமாக நம்ம பழைய மாதிரி வந்து நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி வர்ற டேரை நம்ம தவிர்க்கலாம். அடுத்தபடியாக வந்து நம்மளுக்கு நாள்பட்டு அந்த க்ரானிக் இன்ஸ்டெபிலிட்டி பெயின் சொல்லுவாங்க அந்த வழியிலேருந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இந்த ஆங்கிள் ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது முக்கியம், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறது முக்கியம். ஸோ பண்ணுறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துட்டோம். அதாவது ரெஸ்ட் எடுக்கணும், இம்மோபிளைஸ் பண்ணணும், கோல்ட் தெரப்பி வைக்கணும், கம்ப்ரெஷன் பேண்டேஜ் போட்டு எலிவேஷன் பண்ணுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ பண்ணக்கூடாது என்ன அப்படின்றது பார்த்தோம்னா முக்கியமாக வந்து நம்மளுக்கு வந்து அடிப்பட்ட உடனே வந்து சுடுதண்ணி ஒத்தனம் வைக்கக்கூடாது. ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு திடீர்னு தான் அடிப்பட்டதுனாலே அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஐஸ் கட்டி ஒத்தனம் வச்சா தான் நம்மளுக்கு அந்த வீக்கம் நல்லா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட சேர்ந்து வலியும் குறையும். நம்ம மாறா வந்து சுடுதண்ணி வச்சோம்னா வலியும் வீக்கமும் பெருசாகும். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அந்த அடிப்பட்ட இடத்துல வந்து வீக்கம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நீவி விடக்கூடாது. ஸோ நீவி விட்டோம்னா என்ன ஆகும்னா ரத்தக்கட்டு வந்து ஒரு இடத்துல ஆயிருக்கிறது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப வந்து பெருசுப்படுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால வீக்கம் ரொம்ப பெருசாகி வலி சிவியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது என்னன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு குறிப்பாக வந்து வெளிப்பக்கம் அதாவது ஆங்கிள் ஜாயிண்ட்ல வந்து வெளிப்பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஜவ்வு பிரச்சனை ஆயிருக்கிறதுனால நம்ம குத்தங்கால் போட்டோ சமணங்கால் போட்டோ வைக்கிறப்ப அந்த உட்கார்ற பொசிஷன்ல வந்து நம்மளுக்கு அந்த ஜவ்வு வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி வலி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஒட்டாம போறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மூணுதையும் டெஃபினட்டா நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த பதிவில் வந்து நம்ம ஆங்கிள் ஜாயிண்ட்ல ஏற்படக்கூடிய சுளுக்குக்கு வந்து என்னென்ன பண்ணலாம் என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்தோம். என்னென்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, வீட்டு முறை வைத்தியங்கள் என்ன இருக்குது, எப்போலாம் டாக்டர் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, மாவு கட்டுறதுக்கு போடணுமா, ஃபிசியோதெரப்பி சிகிச்சைகள் என்ன இருக்குது, அது பண்ணுறதுனால என்ன பலன்கள் கிடைக்குங்கிறதை நம்ம பார்த்தோம். ஸோ இது மேற்கொண்டு இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ஏற்படக்கூடிய சுளுக்கில் வந்து உங்களுக்கு சந்தேகங்களோ ஏதாவது டவுட்ஸோ இருந்துச்சுன்னா என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.